ஓம் சாந்தி. 3/7/2024 காலை முரளி. பாப்ததா மதுபன். இனிமையான குழந்தைகளே, கலங்கீதராக குற்றம் குறையில்லாதவர்களாக ஆகுவதற்கு தன்னுடைய மனநிலையை ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ளுங்கள். எவ்வளவு உங்கள் மீது கலங்கத்தை ஏற்படுத்துகின்றார்களோ அந்த அளவு நீங்கள் கலங்கீதர்களாக ஆகுகின்றீர்கள். கேள்வி: பாபாவின் கட்டளை என்ன? பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் எந்த முக்கியமான கட்டளையை கடைபிடிக்கிறார்கள்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருடனும் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். இது பாபாவின் கட்டளையாகும். ஒருவேளை உங்களுடைய விஷயம் யாருக்காவது பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள். ஒருவருக்கொருவர் தொல்லை கொடுக்காதீர்கள். உள்ளுக்குள் எந்த பூதமும் இல்லாமல் இருந்தால்தான் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும். வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது. இனிமையாக பேசுவதை வாழ்க்கையின் தாரணையாக மாற்றிவிட வேண்டும். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று. இதைதான் முதலில் நிச்சயம் சொல்ல வேண்டும். இது குழந்தைகளுக்கான எச்சரிக்கையாகும். நான் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறும்போது ஆத்மாக்களை பார்க்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த உடல் பழைய செருப்பாகும். இது சதோபிரதானம் ஆக முடியாது என்று பாபா கூறுகின்றார். சதோபிரதானமான சரீரம் சத்யுகத்தில்தான் கிடைக்கும். இப்போது உங்களுடைய ஆத்மா சதோபிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சத்யுகத்தில் பறவைகள், விலங்குகள் கூட மிக நல்லதாக இருக்கும். இங்கே பறவைகள் மனிதர்களை பார்த்து ஓடுகின்றது. அங்கே நல்ல பறவைகள் முறைப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி வரும். ஒருபோதும் வீட்டிற்குள் நுழைந்து அழுக்கு செய்துவிட்டு போகாது. மிகவும் ஒழுங்குமுறையான உலகமாக இருக்கும் சத்யுகம். சொர்க்கத்தின் மகிமை அளவற்றது. பாபாவின் மகிமையும் அளவற்றது. பாபா கொடுக்கும் சொத்தின் மகிமையும் அளவற்றது. குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும்! யார் சேவை செய்கிறார்களோ அவர்களின் நினைவு தானாகவே வருகின்றது என்று பாபா கூறுகிறார். அந்த ஆத்மாக்களை நான் நினைக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாவில் மனம், புத்தி இருக்கிறதல்லவா? நான் முதல் தரமான சேவை செய்கிறேனா அல்லது இரண்டாவது தரமான சேவை செய்கிறேனா என புரிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் வரிசை கிரமத்தில்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. சிலர் மியூசியத்தை உருவாக்குகின்றார்கள். பின்பு குடியரசுத் தலைவர், ஆளுநரிடம் செல்கின்றார்கள். நிச்சயமாக நல்ல விதமாக புரிய வைத்திருப்பார்கள். அனைவருக்குள்ளும் அவரவருக்கென்றே குணம் இருக்கின்றது. யாருக்குள்ளாவது நல்ல குணம் இருந்தால் எவ்வளவு நல்ல குணமுடையவர் என்று கூறப்படுகிறது. சேவை செய்பவர்கள் எப்போதும் இனிமையாக பேசுவார்கள். கடுமையாக ஒருபோதும் பேச மாட்டார்கள். கடுமையாக பேசக்கூடியவர்களுக்குள் பூதம் இருக்கின்றது. தேக அபிமானம் நம்பர் 1 ஆகும். அதற்கு பின்பு பூதங்கள் ஒவ்வொன்றாக பிரவேசமாகிறது. நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகியதும் நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள். இப்போது நீங்கள் கலங்கீதரன் ஆகிறீர்கள். பாபா நிந்தனை அடைவது போல நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள். நாம் உலகத்திற்கே அதிபதி ஆகிறோம் என்று பாவம் அவர்களுக்கு தெரியாது. 84 பிறவிகளின் விஷயம் மிகவும் எளிமையானது. சிலருடைய புத்தியில் தாரணை ஆகுவது கிடையாது. இதுவும் நாடகத்தில் அவர்களுடைய நடிப்பாகும். வேறு என்ன செய்ய முடியும்? எவ்வளவுதான் தலையை உருட்டினாலும் மேலே ஏற முடிவதில்லை. முயற்சி செய்ய வைக்கப்படுகிறது. ஆனால் அவர்களின் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதில் அனைவரும் வேண்டும் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு புரிந்து கொண்டு சாந்தமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படக்கூடாது. அன்போடு இவ்வாறு செய்யக்கூடாது என்று புரிய வைக்க வேண்டும்.
ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்களை புரிய வைத்தாலும் கூட அசாந்தி அடைகிறார்கள். எனவே விட்டுவிட வேண்டும். அவர்கள் அவ்வாறு இருந்தால் மற்றவர்களை துன்புறுத்தி கொண்டே தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் கடைசி வரை இருக்கும். மாயாவும் நாளுக்கு நாள் கடுமையாகிக் கொண்டே இருக்கும். மகாரதிகளுடன் மாயாவும் மகாரதியாகி சண்டையிடுகிறது. மாயாவின் புயல் வருகிறது. பிறகு பாபாவை நினைப்பதும் பயிற்சியாகிவிடும். ஒரேடியாக ஆடாமல் அசையாமல் ஆகிவிடுவீர்கள். மாயா வீழ்த்திவிடும் என்று நினைக்கிறார்கள். பயப்படக்கூடாது. கலங்கீதரன் ஆகுபவர்கள் மீது கலங்கம் ஏற்படுகிறது. இதில் கோபப்படக்கூடாது. ஆத்மா தந்தையின் நினைவில் அமர்ந்து தேகத்தை விட்டுவிடும் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவிடம் குஷியுடன் செல்ல வேண்டும். பழைய உடலை குஷியுடன் விட வேண்டும். பாம்பின் உதாரணம் இருக்கிறதல்லவா? தந்தை கூறுகிறார், நீங்கள் குளவி புழுக்களை மாற்றுவது போல மனிதர்கள் என்ற புழுக்களை மாற்றிவிட வேண்டும். வெறும் எடுத்துக்காட்டு மட்டும் கூறக்கூடாது, நடைமுறையில் செய்ய வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். இதையும் புரிய வைக்க வேண்டும். அதாவது உங்களுடையது துறவற மார்க்கம். நீங்கள் பிரம்மத்தில் கலந்துவிட முயற்சி செய்கிறீர்கள். பாபா இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறார் என்று. இது ஆழமான விஷயமாகும். பாபா புரிய வைக்கிறார் என்றால் புத்தியில் யுக்திகள் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்பது நீங்கள் வந்தால் புரிய வைக்கலாம் என்று கூறுங்கள். புரிய வைப்பதற்கும் யுக்திகள் தேவை. இப்போது உங்களுடைய இந்த பிறவி வைரத்திற்கு சமமானது. தேவதைகளுடைய பிறவியை வைரத்துக்கு சமமானது என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஈஸ்வரிய குடும்பத்திலா இருக்கிறார்கள்? இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். அது தெய்வீக குடும்பமாகும். இவை அனைத்தும் எவ்வளவு புதிய புதிய விஷயங்களாக இருக்கிறது. நீங்கள் பேட்ஜ் மூலமாக கூட புரிய வைக்கலாம். அப்பா மற்றும் கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சரை நினைக்க வேண்டும். ஆனால் மாயாவின் போராட்டம் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. மிக நல்ல நல்ல கருத்துக்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. நீங்கள் கேட்கவில்லை என்றால் எப்படி பிறருக்கு சொல்வீர்கள்? பெரும்பாலும் பெரிய மகாரதிகள் வெளியே செல்லும் போது முரளியை தவற விட்டு விடுகிறார்கள். பிறகு படிப்பதும் இல்லை. பாபா சொல்கிறார், வயிறு நிறைந்திருக்கிறது. எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். அதை கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். தாரணை செய்யவில்லை என்றால் அரைக்குறையாகவே இருப்பார்கள். நிறைய குழந்தைகள் நன்கு சிந்தித்து விசாரக்கடலை கடைந்து நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகிறார்கள். அவரவர் நிலைக்கேற்ப கருத்துக்களை கூறுகிறார்கள். இதை பாபா பார்க்கிறார். இவர் கூறாத கருத்துக்களை கூட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் கூறுகிறார்கள். சேவையிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். பத்திரிகைகளிலும் நல்ல கருத்துக்களை போடுகிறார்கள். மாயா சர்வவியாபியாக இருக்கிறது. நீங்கள் ஈஸ்வரனை சர்வவியாபி என்கிறீர்கள். இது தவறல்லவா? ஈஸ்வர் எப்படி சர்வவியாபி ஆக முடியும்? அவர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். முட்களை மலராக மாற்றுகிறார். குழந்தைகள் இவ்வாறு புரிய வைப்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யாராவது அசாந்தியை பரப்புகிறார்கள் அல்லது தொல்லை கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை புரிய வைத்தும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுடைய அதிர்ஷ்டம் இவ்வளவுதான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. செகண்ட் பாயிண்ட், நன்கு சிந்தித்து
ஞானத்தின் புது புது கருத்துக்களை கண்டுபிடித்து சேவை செய்ய வேண்டும். பாபா தினம்தோறும் முரளியில் ஆழமான விஷயங்களை கூறுகிறார். அதை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. வரதானம்: தூய்மையை ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தில் சகஜமாக தன்னுடையதாக்கக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. பூஜைக்குரியவர் ஆவதற்கான விசேஷ ஆதாரம் தூய்மையில்தான் இருக்கிறது. எவ்வளவு அனைத்து விதமான தூய்மையை தன்னுடையதாக்கிக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அனைத்து விதத்திலும் பூஜைக்குரியவராக ஆகிறீர்கள். யார் விதிபூர்வமாக ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்தில் தூய்மையை தன்னுடையதாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆகிறார்கள். எந்த ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் தொடர்பில் வந்தாலும் தூய்மையான உள்ளுணர்வு, பார்வை, எண்ணத்தின் அதிர்வலைகளிலிருந்து யதார்த்தமாக உறவு தொடர்பை பராமரிக்கிறார்களோ, கனவிலும் கூட அவர்களின் தூய்மையை இழக்க மாட்டார்களோ அவர்கள்தான் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆகுவார்கள். ஸ்லோகன்: வியக்தத்திலிருந்து அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகி சேவை செய்யுங்கள். அதாவது உடலில் இருந்து கொண்டே உடலற்ற ஃபரிஷ்தா ஆகி சேவை செய்யுங்கள். அப்போது உலக நன்மைக்கான காரியம் தீவிர வேகத்தில் நிறைவாகும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: நன்மை செய்யக்கூடிய பாவனை மற்றும் உள்ளுணர்வை வைத்து எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பாலனை செய்யுங்கள். அப்போது எப்படிப்பட்ட அபகாரம் செய்யக்கூடிய ஆத்மாவையும் தன்னுடைய பாலனையின் மூலம் உபகாரியாக்க முடியும். எப்படிப்பட்ட தூய்மையற்ற ஆத்மாவையும் பதீத பாவன உள்ளுணர்வினால், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றக்கூடிய உள்ளுணர்வினால் தூய்மையாக்க முடியும். எப்படி தாய் குழந்தைகளின் குறைகள் அல்லது பலவீனங்களை பார்ப்பதில்லையோ, ஆனால் அதை சரி செய்யத்தான் இருக்கிறார்கள். அதேபோல இப்போது பாலனை செய்வதற்கான கடமையை இந்த ரூபத்தில் நிலைத்திருந்து செய்தீர்களானால் அதை யதார்த்தமாக செய்ய முடியும். ஓம் சாந்தி. से हो कोई मुश्किल